இது வந்து அஷ்டபந்தனம். இந்த அஷ்டபந்தனம் வந்து 12 பொருள் பூஜை போட்டு 2 தாயத்து வரைக்கும் பாருங்கள். 12 பொருள் பூஜை போட்டு 2 தாயத்து வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க. 4 மூலைக்கு 4 எல்லைக்கட்டு கட்டி, ஒரு பக்கம் முனீஸ்வரன், ஒரு பக்கம் காளி, ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் தீசக்கரம், அங்காளம்மாளுடைய உபாசனம். இது வந்து அவங்க குலதெய்வம் வந்து அங்காளம்மாளாம், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காளம்மாளுன்னு அவங்கவுங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை அவங்க வீட்டுக்குள்ளே நிறுத்தணும். அதனால் வந்து 12 பொருள் எல்லாமே பூஜை போட்டு மை வந்து அந்த கட்டுங்களை உடைக்கிறதுக்கு அவங்க டெய்லியும் வீட்டில் யாருன்னா குழந்தைங்க இருந்தால் அழுண்டு விழுறது, ஏன்னா போன காரியம் நடக்கலை, எங்களுக்கு தோல்வியில் வருது அப்படின்னாக்கா அந்த 12 பொருளும் நான் 4 மூலைக்கு 4 இடத்துல முதல்ல குழி நோண்டி எல்லா பொருளுங்களும் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு, சாம்பிராணி வீட்டை வாசலை கஸ்தூரி மஞ்சள், பன்னீர், கல் உப்பு, அருகம்புல் போட்டு வீட்டை வாசலை கழுவிட்டு இந்த பொருளுங்களை கொண்டு வாங்கின்னு போயிட்டு 12 பொருளும் பூஜை போட்டு அந்த மண்ணானை வச்சு 4 மூலைக்கு 4 இடத்துல குழி நோண்டி எல்லா பொருளும் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அவங்க பூஜை பண்ணின்னு வந்தாக்கா தெய்வம் தேவாதி மாடு கண்ணு தங்கலை, கட்டில் எல்லாமே செத்து போகுது, உடம்புக்கு சரியில்லாமல் ஆகுது, வேலை வெட்டி கிடைக்கல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக துன்பத்தில் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களன்னா சரி, நல்ல முறையாக நான் கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். அந்த குடும்பத்தை வாழ வச்சு வழிநடத்தி கொடுக்குறேன். இந்த 12 பொருளும் பாருங்கள். நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய ஆலயம் இது. இதே பாரு அம்மா வந்து கீழே மேலே பாரு அம்மா நிற்கிறாங்க பாரு, மயான காளி. இது மயானத்தில் இருக்கிறவங்க. இவங்க வந்து சுயம அம்மா. அதே பக்கத்துலேயே அப்படியே வந்து இயந்திரம் அப்படியே பூஜை பண்ணுற இடம் எல்லாமே வந்து அம்மாளுடைய இடத்துல இருந்து தான் நாங்கள் பூஜை போட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே கொடுக்குறோங்க. அம்மா கிட்ட வந்து உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சு பூஜை போட்டு கொடுக்குறோங்க. யாராக இருந்தாலும் அந்த பொருள் வேணும்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய ஆலயம், திருவண்ணாமலை விட்டு சென்னை பைபாஸு, திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயில் வந்து 30 கிலோமீட்ரு, இதே வந்து செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு, விழுப்புரத்துலேருந்து 40 கிலோமீட்ரு, திண்டிவனத்துலேருந்து 40 கிலோமீட்ரு. நம்மளுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். திருவண்ணாமலை பஸ்ஸு சென்னையிலேருந்து கூட சரி, திருவண்ணாமலை செஞ்சு வர வழி ரூட்டில் திண்டிவனம் செஞ்சு வர ரூட்டு திருவண்ணாமலை சென்னை பைபாஸ்லேயே இருக்கிறேன் நான். உங்களுக்கு பொருள் வேணும்னாக்கா வந்து வாங்கின்னு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை துன்பத்தெல்லாம் சரி பண்ணிக்காங்க. நல்ல முறையாக நான் உக்காந்து அதுக்கு பூஜை போட்டு உருவேற்றி இந்த 12 பொருளும் கொடுக்குறேன். மையும் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அந்த மையை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கின்னு பூஜை ரூமில் அப்பப்போ உங்களுக்கு கை கால் வலி, எங்கன்னா போன காரியம் நடக்கலை, பிள்ளைங்க அழுண்டு அழுது, குழந்தைங்க வந்து நம்மளுக்கு விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது அப்படின்னாக்கா அந்த பொருளுங்களை வச்சு நீங்கள் இப்போது நெத்தியில் எடுத்து வச்சுக்கின்னு அந்த பொருளை 4 மூலைக்கு 4 எல்லைக்கட்டு கட்டி நம்ம வீட்டு செவுத்துங்க ஓரத்துங்களெல்லாம் நோண்டி வச்சுட்டு, போலீஸ்காரனை காவல் போட்ட மாதிரி ஒரு பக்கம் முனீஸ்வரன், ஒரு பக்கம் மேல்மலையில் அவங்கவுங்க குலதெய்வத்தை அனுப்புவேன் நான். அவங்கவுங்க குலதெய்வத்தை அவங்களுடைய காவல் அவங்க வீட்டை நிற்கணும். முதல்ல தெய்வம் யாருன்னா அவங்க குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் நின்றால் தான் அந்த வீட்டுக்கு வந்து எந்த கஷ்டம் இல்லாமல் அவங்க விளக்குவாங்க. முதல்ல யார்? தாய் தகப்பன், அவங்க தான் முன்னே இருக்கணும். அவங்களுக்கு பின்னாடி தான் எல்லாருமே. இந்த பொருளுங்கள்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பூஜை போட்டு இத்தனை பொருளும் கொடுக்குறோம். ஆம்படியா முண்டாட்டி தாயத்தை கட்டிக்கலாம். நீங்கள் சுடுகாடு இல்லை, நீ மயான பூமியில் எந்த இடத்துல போனாலும் உன்னை விட்டு விளங்கி அப்பால் போகுமா தவிர உன்கிட்ட வந்து மோந்து கூட பார்க்காது, ஒதுங்கி போகிற அளவுக்கு நான் செஞ்சு அந்த பொருளுங்கள்லாம் 101 மூலிகை போட்டு உருவேற்றி நான் கொடுக்குறேன். உங்கள் வீட்டுங்களுக்கும் காவலாக நிற்கிறதுக்கும் மூலிகை பொருள் எப்படியாக அந்த கோயில் கட்டி கோபுரம் கட்டினாலே அந்த கலசத்துக்கு என்ன பொருள் வைக்கிறோமோ அதில் வைக்கிற பொருள் ஒரு பொருளும் வைக்கிறோங்க. தெய்வத்துக்கே அந்த பொருளுங்களை வச்சு மேலே அந்த வைப்ரேட்டு இழுத்து கொடுக்குற அளவுக்கு நான் வைக்கிறேன்னா, அதே மாதிரி வீட்டுங்களுக்கும் அதே மாதிரி அந்த வைப்ரேட்டு இழுத்து கொடுக்கணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லைக்கட்டு கட்டி தெய்வம் தேவாதி அந்த மண்ணுக்குள்ளே நிறுத்தி சந்தோஷமாக அவங்க கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். 12 பொருளுங்க பாருங்கள். எல்லா பொருளுமே நான் வந்து கொடுப்பேன். யாருக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக
இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி அவங்க வீட்டில் நான் நல்லா இருக்கிறன்ற பேரோடு தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. எவ்வளோ வீடு மாடு கன்று தங்களை எங்கள் கஷ்டம் துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தொலைச்சிருச்சு. ஒன்று ஒன்று திடீர்னு செத்து போச்சுன்னவங்கெல்லாம் இன்றைக்கி மாடு கன்று வச்சுன்னு சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு நான் ஒரு வழி நடத்தி கொடுக்குறேன். எங்கே இருந்தாலையும் உங்களுக்கு பொருள் வேணும்னா தூரமாக இருந்தால் கொரியர் போட முடியாது, கண்ணாடி உடஞ்சி போயிடும். மீதி பொருளுங்கள்லாம் கொரியர் போடுவேன். வசி மருந்து கொரியர் போடுவேன். வவுத்தில் இருக்கிற மருந்து எடுக்கிறதுக்கு கொரியர் போடுவேன். இந்த பொருளுங்களும் கொரியர் போடலாம். ஆனால் கண்ணாடி பெரிய இயந்திரம் மட்டும் ஒன்று போட முடியாது. அது இது உடஞ்சி போகுது. தயவு செஞ்சு உங்களுக்கு கஷ்டம்னா உங்களை வந்து நேரடியாக வந்து என்கிட்ட தொடர்பு கொண்டு நான் இந்த பொருளுங்களை வாங்கின்னு போய் பயன்படுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரி நான் வந்து போய் சொல்லி அது சொல்லி தந்திரம் மந்திரம் பண்ணி இந்த மாதிரி அடுத்தவங்களை அழித்து வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் மக்களால் நான் மக்களுக்காக நானுன்ட்டு மக்களுக்கு நான் சேவை பண்ணிடணும், மக்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி நான் ஜீவ சமாதின்னு சொல்லி தான் அம்மாக்கிட்ட வந்திருக்கிறேன். நான் இந்த என்னைக்கு இருந்தாலும் என் தாய்க்கு நான் ஒரு பெண்ணு. அவள் காலடியில் என்னுடைய மூச்சு காற்று அடங்கணும். அவளோட காற்று நான் போய் அவளோட நிற்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அன்பு அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா. நம்ம செஞ்சி வட்டம் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போகிற ரூட்டு சத்தியமங்கலம். நம்ம இருக்கிறது ரோட்டு மேலே பைவாசிலே இருக்கிறோம். ரோட்டு மேலே 42 அடி ராஜகலையம்மா நிற்கிறாங்க பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.